பூமி நம் அனைவரின் இல்லம். அளவற்ற அழகை கொண்ட இந்த கிரகம் அதே நேரத்தில் பேராபத்தான இயற்கை சக்திகளையும் தன்னுள் கொண்டுள்ளது. ஒரு நொடியில் வெடிக்கும் எரிமலை, மாபெரும் சுனாமி, பூமியை அதிர வைக்கும் நிலநடுக்கம், இயற்கையின் வலிமையை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. இன்று உலகின் மிக ஆபத்தான இயற்கை அதிசயங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். எரிமலை என்பது பூமியின் உள்பகுதியில் உள்ள உருகிய பாறைகள் மற்றும் வாயுக்கள் வெளியேறும் இடமாகும். பல ஆண்டுகள் அமைதியாக இருந்த எரிமலை கூட திடீரென வெடிக்கலாம். லாவா, சாம்பல் மற்றும் புகை சுற்றுப்புறத்தை வேகமாக மாற்றிவிடும். இன்றைய தொழில்நுட்பம் எரிமலைகளை கண்காணிக்க உதவினாலும் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. கடலடியில் ஏற்படும் பெரிய நிலநடுக்கங்கள் அல்லது சில எரிமலை வெடிப்புகள் சுனாமியை உருவாக்குகின்றன. கரையை அடையும் போது இந்த அலைகள் மிகப்பெரிய உயரத்தை அடைந்து கடற்கரை பகுதிகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். பூமியின் பாறை தட்டுகள் நகரும்போது நிலநடுக்கம் ஏற்படுகிறது. சிறிய நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் சேதம் ஏற்படுத்தாது. ஆனால் வலுவான நிலநடுக்கங்கள் கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். வெப்பமான கடலின் மீது உருவாகும் சக்தி வாய்ந்த புயல்களே சூறாவளிகள். பலத்த காற்று, கனமழை மற்றும் கடல் அலைகள் காரணமாக பரவலான பாதிப்புகள் ஏற்படலாம். மின்னல் என்பது ஒரு சில வினாடிகளில் கோடிக்கணக்கான வோல்ட் மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய இயற்கை நிகழ்வாகும். இடியுடன் கூடிய மழையின் போது பாதுகாப்பான கட்டிடத்தின் உள்ளே இருப்பது மிகவும் அவசியம். மலைப்பகுதிகளில் அதிக அளவு பனி சரிந்து வரும் நிகழ்வே பனிச்சரிவு. பனிச்சரிவு மலைப்பயணிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கலாம். எனவே எச்சரிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இயற்கை நமக்கு அழகையும் வாழ்க்கையையும் வழங்குகிறது. அதே நேரத்தில் அதன் அளவற்ற சக்தியையும் நினைவூட்டுகிறது. இயற்கையை புரிந்து கொண்டு பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் பல ஆபத்துகளை தவிர்க்க முடியும். இயற்கையை மதிப்போம், பாதுகாப்பாக இருப்போம். நன்றி.